செடி சுத்தம் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, உங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்கள். அதாவது அந்த காலத்தில் என்ன நாடு அதில் ஒரு நல்ல ராஜா ஆட்சி புரிஞ்சார். நாடு நல்லா வளமாக இருந்தது. அப்போ ஒரு நாள் நல்ல புயல் மழை, 2 நாள் நல்லா மழை பெஞ்சிருச்சு. ராஜாவுக்கு நாட்டு மக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு நகர்வலம் போய் பார்த்துட்டு வரலாம், ஊரெல்லாம் போய் பார்த்தலான்னு மந்திரியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்படி போகக்குள்ளே பார்த்தா காடு கரை எல்லாம் தண்ணியாக கிடக்குது. அப்புறம் மந்திரியை கூப்பிட்டு, இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க, இந்த தண்ணியெலாம் சீக்கிரமாக வடிகிறதுக்கு வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காட்டு வழியாக அந்த பக்கமாக காட்டை தாண்டிட்டு வராங்க. வந்தால் ஆற்று ஓரம் தண்ணியெலாம் வந்ததுனால ஓடையில் தண்ணி நிறையா போகும்ல, அந்த ஓரம் பார்த்தா ஓடை மேலே ஒரு இளைஞன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடுமெலாம் மேயுது. அந்த இளைஞனை பார்த்தா தண்ணி ஓடுதில்ல, ஓடை தண்ணி, அதில் 2 கல்லை வச்சுட்டு அது மேலே ஒரு பலவையை வச்சுட்டு ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருந்தானா. ராஜாவுக்கு ஆச்சரியமாக போச்சு. இவ்வளோ மழை பெய்யுதுன்னு நம்ம கம்பளி போத்திக்கிறோம், உள்ளார போய் உட்காந்துக்கிறோம், விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த இளைஞன் மட்டும் எப்படி மந்திரியாரே குளிர் அவனை பாதிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மந்திரி சொன்னாராம், அரசே, இவன் எப்படின்னா இந்த இயற்கையோட மழை பெஞ்சா மழையில் இருக்கிறான், வெயில் அடித்தா வெயிலோடு இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால் அவனை எதுவும் பாதிக்கலை அப்படின்னு சொன்னாராம். ராஜா அதை நம்பலை. ஏன்னா ராஜாங்கிறவர் அரண்மனையில் சுகபோகமாக இருந்தவர் தானே. இல்லை, நீ சொல்கிறது பொய்யே, நாம் வேணா சோதித்து பார்க்கலாம் அப்படின்னாராம். சரி, என்ன பண்ணலான்னு இவனை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வாங்க, அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சிப்பாய்களை கூப்பிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அவனை எந்த வேலையும் செய்ய சொல்லலை. நல்லா குளிர் வசதி உள்ள ரூமில் இருக்கிற படுக்க தூங்க சொல்கிறது, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறது. அதுக்கப்புறமா நல்ல உணவு வகைகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்காமையே நல்லா சுகபோகமாக ராஜா எப்படி வாழ்வாரோ அந்த மாதிரியே வாழ வச்சுருக்குறாங்க. இப்போ ராஜா அவனை செக் பண்ண பார்க்கல, நாம் இப்படி இருக்கிறோமில்ல, நம்மள மாதிரியே இவனை வச்சுருக்கலாம், இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருந்தாரு. சரி, 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவனை கூப்பிட்டுட்டு, நீ போப்பா உங்கள் ஊருக்கு போய் நீ வழக்கம் போல் உன் வேலையை செஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அவனும் 6 மாதம் கழித்து வந்தால் அவனால் இந்த இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுக்கவே முடியல. அப்புறமா பார்த்தா அவனுக்கு 2-3 நாள்லேயே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ இவனை இவனை அதாவது சிப்பாய்களை வச்சு அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்க்க சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்களேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவனுக்கு ஏன் அரண்மனையிலேருந்து வந்த உடனே காய்ச்சல் வந்தது? என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, அவன் இயற்கையோடு இருந்த வரைக்கும் அவன் உடம்பு எல்லாம் செட் ஆகிடுச்சு. அவன் வேலை செஞ்சால் அந்த சுச்சுவேஷன் அந்த கிராமத்தை வயல் எல்லாம் அவனுக்கு சரியாக போயிடுச்சு. எல்லா வேலையும் விட்டு அவன் போய் அரண்மனையில் நல்லா படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால, சுகபோகமாக இருந்ததுனால திரும்பி வரும்போது அந்த சுச்சுவேஷன் இந்த சீதோஷனம் அவனுக்கு ஒத்துக்கலை. புரியுதா? இதுதான் காரணம். எப்பயும் நம்ம இயற்கையோடு தான் ஒன்றித்து வாழ வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் 90% இயற்கையோடு தான் நம்ம இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த சூழ்நிலையோடு ஒத்து போனோம்னா நமக்கு எந்த நோயுமே வராது. இயற்கைக்கு மாறாக ஏதாவது நம்ம பண்ணோம்னா அதுக்கு எதிர்ப்பாக தான் நமக்கு அமையும். பரவாயில்ல ராம்ஜி, பில்லு பிடுங்கினாலும் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. நன்றி.